என்னடா இது புதுசா ஒரு அம்மாவை கூட்டிட்டு வந்தீங்க. அந்த அம்மா வந்துட்டு இல்லாத பொல்லாததெல்லாம் பேசி நம்ம ஐயாவை வந்து தப்பா வந்துட்டு ப்ரொஜெக்ட் பண்ணிச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவே வந்துட்டு குடுகுடுன்னு ஓடி போயிடுச்சு. ஆமாம் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்னன்னா நம்ம அய்யனார் துணையில் நம்ம நிலா வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. நம்ம அம்மா வந்து ஹிந்திக்கார அம்மா வந்தாங்கல்ல, நம்ம பலவனோட அம்மா. அவங்க வந்து ஒரு திருடி அப்படின்னு சொல்லி நம்ம நிலா வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க வந்து எக்ஸ் ஹஸ்பண்ட்கிட்டயோ இல்லை கரண்ட் ஹஸ்பண்ட் அவங்க யாருன்னே தெரியல. அவங்ககிட்ட வந்து உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. நம்ம நிலா வந்து பார்த்து அதனால் சைட்லேருந்து ஒட்டி கேட்டுற மாதிரி பார்த்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இவங்க பணத்தை தான் எடுக்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை எடுக்கிறதுக்காக உள்ளே வந்து பணத்தை எடுத்துக்கிட்டு கீழே இறங்கி கொடுக்குன்னு வரும்போது நிலா வந்து கையும் காலமாக பிடிச்சிட்டாங்க. எங்கே போகிறீங்க, என்ன பண்ணுறீங்க, கையில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கையில் தட்டி விட்டாங்க. உடனே வந்து காசு கீழே வந்துடுச்சு. இல்லைம்மா, நான் வந்து காசை வந்து சேஃப்டியாக இருக்கான்னு பார்க்குறது. சேஃப்டியாக இருக்கான்னு பார்க்குறீங்களா இல்லை சேஃப்டியாக எடுத்துகிட்டு போகலான்னு பார்க்குறீங்களா அப்படின்றது நிலாவோட தாட்டு. நல்லா மாட்டிக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். மாட்டினோடனே கொடுக்குன்னு நம்ம நிலாவை தள்ளி விட்டு வெளியே ஓடிட்டாங்க. நம்ம நிலா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம பணத்தை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு பணத்தை மட்டுமே பாதுகாத்து வச்சுட்டாங்க. அப்புறமா போயிட்டு காலையில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டு நம்ம ஐயா மேலே சந்தேகப்படுறாங்க. அவர் தான் வந்துட்டு அனுப்பியிருப்பார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. உண்மை தெரியாமல் ஏன்டா தற்கொலைகளாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கே தோணுது. எல்லாம் வந்துட்டு நிலாக்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கங்கடா அப்படின்னு சொல்லலாம்னு தோணுது. பட் சொல்ல முடியாது. யாருக்கெல்லாம் வந்துட்டு அய்யனார் துணை சீரியல் வந்து பிடிக்குமோ அதில் அவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.